ஹலோ நண்பர்களே, குவைத்திகள் 2 பேர் சேர்ந்து ஒரு வெளிநாட்டவரை தாக்கி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு போன சம்பவம் குவைத்தில் நடந்திருக்கு. குவைத்தில் டெலிவரி டிரைவராக வரக்கூடியவங்க ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அங்கே லைசன்ஸ் எடுத்துட்டு வேற கம்பெனிக்கு மாறிடுறாங்க. இதனால பெரிய இழப்புகளை குவைத் கம்பெனிகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வெளிநாட்டவர்கள் மேலே எழுந்திருக்கு. நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்களும் இதில் இருக்கு. வீடியோ முழுவதுமாக பாருங்க. முதல் தகவல், குவைத்தில் அதிநவீன ஏஐ கேமராக்கள் குவைத்தினுடைய சாலைகளில் அமைக்கப்பட இருக்கு. ஏற்கனவே நிறைய இடங்களில் பொருத்தப்பட்டிருந்தாலும் குவைத் முழுவதும் இதை அமைக்கணும் அப்படிங்கிற தற்பொழுது தேவை வந்திருக்கு. குவைத்தில் இந்த ஏஐ கேமராக்கள் வந்ததற்கு பிறகு சாலை விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. டிரைவர்களுமே பார்த்தீங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணிட்டு வாகனத்தை ஓட்டுறது, ஓவர் ஸ்பீடு அல்லது ரெட் கிராசிங் இந்த மாதிரி எந்த ஒரு தவறுகளையும் செய்வதில்லை. ஏன்னா ஏஐ கேமராக்கள் மூலமாக அவர்களுக்கு ஃபைன் போடப்படும் பொழுது அதற்கு பயந்து அவங்க சரியான முறையில் வாகனத்தை இயக்குறாங்க. குவைத் முழுவதுமே இந்த ஏஐ கேமராக்களை தற்பொழுது நிறுவுவதற்கான பணிகளை குவைத்தினுடைய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எடுத்து வராங்க. குவைத்தில் வெளிநாட்டவர்களாக இருக்கிறவங்க குவைத்தினுடைய ரூல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். குவைத்தில் நல்லா சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போகலாம். அடுத்து, குவைத்தில் வின்டர் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. இதற்காக குவைத்திகள் அரபிகள்லாம் பார்த்திங்கன்னா கேம்பிங் பண்ணுவாங்க. நவம்பர் மாத பாதியிலிருந்து மார்ச் மாத பாதி வரைக்கும் இந்த கேம்பிங் சீசன் இருக்கும். இதற்காக இந்த வருடம் அதிகமான இடங்களை குவைத்தினுடைய அமைச்சகம் ஒதுக்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா சுற்றுலா பயணிகள் அதே போல் பொழுதுபோக்குகளை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுமே இந்த வின்டர் சீசனில் நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போனால் நல்லா இருக்குமோ கண்டிப்பாக அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அடுத்த தகவல், குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தில் வேலை பார்க்கக்கூடிய 2 குவைத்திகள் ஒரு ஆசிய நாட்டை சார்ந்த வெளிநாட்டவர்களை கொடூரமாக தாக்கி அவங்கள கொள்ளையடித்த வழக்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் குவைத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உள்துறை அமைச்சகம் 2 குவைத் குடிமக்களையும் கைது செய்திருக்காங்க. அவர்களை பாதுகாப்பு அமைச்சகத்தில் பணிபுரிகிறாங்க அப்படிங்கிறது தெரிந்துமே இந்த மாதிரி செயல்களில் ஏன் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத தற்பொழுது விசாரணை மூலமாக தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவல்லி ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆசிய பிரஜை தற்பொழுது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. சட்ட நடவடிக்கைகளுக்காக இந்த 2 குவைத்திகளும் குவைத்தினுடைய ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான சூழல் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஆனால் ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் மொத்த குவைத்திலையுமே இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக, குவைத்தில் டெலிவரி டிரைவர்களாக வரக்கூடியவங்க லைசன்ஸ் எடுத்த உடனேயே வேறு கம்பெனிக்கு மாறி போயிருந்தாங்க. இதனால் டெலிவரி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுவதாக குவைத்தினுடைய அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்தில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் டெலிவரிகள் குவைத் முழுவதும் நடக்குது. மிகப்பெரிய நெட்வொர்க்காக இது இருக்குது. இதற்கான ஒரு ஒழுங்குமுறைகளை குவைத்தில் கொண்டு வரணும். டெலிவரி டிரைவர்களுமே நல்ல சம்பளத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு குவைத்திற்கு வாங்க, வேறு கம்பெனிக்கு மாறாதீங்க அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு. வீடியோ பார்க்குறவங்க குவைத்தில் டெலிவரி டிரைவர்களுக்கான வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.